அருமையான கான்செப்ட். இந்த கோயிலுடைய நிழல் விழும் விழும் விழும். நிழல் இப்போ வெயில் இருந்ததுன்னா நிழல் நான் நேரடியாக காமிக்க முடியும். நிழல் விழாதுன்னு சொன்னோன்னா அது பெருமைப்படுத்தி சொல்லுது, எக்ஸாஜரேஷன். சரி, இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்க, அசந்து போயிட்டீங்க. நம்ம வீடு நம்ம சேர்த்து கட்டலாம், கோவில் நம்ம சேர்த்து கட்டலாம். ஆகம உதிப்படி கோயில்கள் கட்டும் பொழுது பாருங்க இப்படி தான் மனுஷன் கோவில் கோவில்னு கட்டும். இது வந்து தெலுங்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா தேகமே தேவாலயம். தேகம்ங்கிறது சரீரம், தேவாலயங்கிறது கோவில். கர்நாடகாரன் சொல்கிறாங்க தேகவே தேகுலா. ஹிந்திக்காரன் மண்மே மந்திர். எங்கே பிரெயின் இருக்கோ அங்கே உள்ள வந்து மெயின் ரைட்டு போய் சாமி கும்பிட்டு அதான் கர்ப்பகிரகம் தான் இது, இந்த இடம். அடுத்தது கழுத்து, சாமி கும்பிட்டு இறங்குறீங்களா ஸ்டெப்ஸு, அந்த ஸ்டெப்ஸ் தான் அர்த்தம் மண்டம். அர்த்தம்னாலே பாதின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் செஸ்ட்டு, பெரிய ஹால் இருக்குது, நான் போகிறப்பையும் காமிக்கிறேன். அது வந்து இந்த இடத்துல ப்ரேயர் சொல்லணும். அதுக்கு அடுத்த ஹால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்டமன், வயிறு. வயிறு பாருங்கள் துடிச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே தான் நம்ம டான்ஸ் பண்ணணும். ஹூமன் ஆர்கன்கிறது கொடிமரம், கால்கள்ங்கிறது கோபுரங்கள். இங்கே மனித உயிர் ஜீவாத்மா இருக்குது, இங்கே இறைவன் இருக்கார். மனுஷன் கோயில், கோயில் மனுஷன், ஒரு அற்புதமான கான்செப்ட். நான் இந்த இடத்துக்கு வர்றேன், மகா மண்டபம் ப்ரேயர் ஹால். இங்கே தான் நான் பிரணவ மந்திரம் சொல்லுவேன். அது என்ன பிரணவ மந்திரம்? ஓம்னு சொல்லுவாங்க. ஓம்னா வெறும் லிப்ஸ்லேயே சொல்லிட்டு போயிடலாம். என்கிட்ட நாக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நான் என்ன மாதிரி நான் சவுண்டு உண்டு பண்ணால் 3 சவுண்டு. ஆ ஊ இங்கிலீஷில் ஏயுஎம். இதை ஓம்னு சொல்லக்கூடாது. இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் 2 நிமிஷத்தில். இது வந்து இந்த மந்திரம் வந்து ஒரு அற்புதமான மந்திரம். மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஞாபக சக்திக்கு வந்து கிரியேட் பண்ணும். நான் அப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால வடக்கு நோக்கி உட்காந்துக்கணும். சொல்லும்போது 9 முறையில் 21 முறை சொல்லணும்.